காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அம்மா, அப்பா என்னம்மா இப்படி பண்ணிட்டாரு? என்னடி பண்ணாரு? அத்தை மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என்னடி நீ அவரத்தே ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேனே. அக்கா, அஞ்சலி என்ன சொல்றா? கண்ணம்மா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாமா? உங்க மாமா அவங்க அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராண்டா. அது எப்படிக்கா முடியும்? அவர்தான் நீ ரூம்குள்ள வச்சு நல்லா பூட்டி வச்சிருக்கியே. அம்மா, அஞ்சலி அவர் தாண்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இரு என்னன்னு கேக்குறேன். சரி கேளு. கேள்றா. மாமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? அந்த அம்மா பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிருக்கியா? என்னடா தப்பு இருக்கு? அப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தா தான் அவங்களுக்கு தேடணுங்கிற எண்ணமே வரும். நம்ம தான் அந்த பிள்ளைக்கு பொறுப்புன்னு ஒரு எண்ணம் வரும். மண்ண கட்டி வரும். இப்படி ஒரு வேலையை நீ பண்ண கூடாதுடா. உன்னைய ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வச்சேன். பூட்டி வச்சுட்டா என்ன கண்டுபிடிச்சிட முடியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கல, இப்ப பாருடி. போலீஸ் அந்த பெரிய வீட்டுக்காரங்களை கலரிக்கிட்டு எப்படி என் பொண்ணை தேடி கூட்டிட்டு வரான்னு பாரு. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? கண்ணம்மா வீட்டை விட்டு அவ சுயமா முடிவெடுத்துட்டு போயிருக்கா. லெட்டர் எழுதி வச்சிருக்கா. போன்ல ஏதோ பேசி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு வச்சிருக்கா. உன் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லிருக்கா. எல்லாத்தையும் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கான்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர அதுக்கு யாரும் காரணம் இல்ல. இத பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. தயவு செஞ்சு அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. அந்த கம்ப்ளைண்ட் சரி தப்புங்கிறத தாண்டி அது வேலை செய்யும். அது என் கண்ணம்மாவை கொண்டு வரும். அதுவும் பொண்ணை கொண்டு வந்தா பரவாயில்ல, அஞ்சலியை கொண்டு வந்துட கூடாது இல்ல? நீ வாய மூடு. நீ வாய முடியா? கால சுத்தின பாம்பு மாதிரி உன்னைய கூடயே வச்சிருக்கேன் பாரு. அதான் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. மரியாதையா போய் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வந்துரு. இல்ல இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவ யாரும் இல்ல மாப்பிள, அந்த சௌந்தர்யாமா வீட்லயே இருந்துகிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நாகரிகம் இல்லல்ல. இத தானமா கொடுத்ததுனால என் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணலாமா? இத பாரு, இந்த வீட்ல வேலை பார்த்த மாதிரி தான் அந்த வீட்லயே வேலைக்காரி மாதிரி பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. பாக்கெட்டுக்கு தான் இங்க எப்பவும் மரியாதை. வள வளன்னு பேசிட்டு இருக்காம போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வா மாமா. என் பொண்ணு திரும்ப வந்தா நான் வாங்கிக்கிறேன். மாமா, இது நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, இங்க இருக்கிற யாருக்கும் கண்ணம்மா மேல அக்கறையும் இல்ல, அன்பும் இல்ல. பணக்கார சம்பந்திக்கு ஏவல் அடிமைகளா இருக்கிறதுல தான் குறியா இருக்கீங்க. என்னோட போனை கொடு. கண்ணம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போனை போட்டு அவ எங்க இருக்கா வந்தாளான்னு கேட்கணும். போனை கொடுன்றல. இங்க பாருங்க மாமா, நீ கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு பின்விளைவு பெருசா இருக்கும். இருக்கட்டும்டா, அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஓகே சார், நீங்க பாத்துக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சௌந்தர்யா, டென்ஷன் ஆகாத. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன துணிச்சல் இருந்தா ஏன் மேல அந்த ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு? அஞ்சலி, நீ போன் பண்ணி கேட்டியா இல்லையா? கேட்டேன் அத்தை. அவர் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் ரூம்ல அவரை பூட்டி வச்சிருந்தாங்களாம். ஆனா அங்க இருந்து தப்பிச்சு போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நல்ல சம்பந்தம். பொண்ணு ஓடி போய் அவமானப்படுத்துறா. உங்க அப்பா ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்துறாரு. சௌந்தர்யா, டென்ஷன் ஆகாத சௌந்தர்யா. பாவம், அவரு பொண்ணு காணுங்கிற பயத்துல பதட்டத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. விடு. எப்படிங்க சும்மா இருக்க முடியும்?
சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. எதுக்கு சௌந்தர்யா? இருக்கிற பிரச்சனையில ஐயோ, சொன்னா செய்யுங்களேன். ஒண்ணுக்கு 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்கோங்கிற அறிவு வேண்டாமா? அத்தை, முதல்ல அந்த கண்ணம்மா எங்கன்னு கண்டுபிடிக்கலாம், அப்புறமா இதையெல்லாம் பாத்துக்கலாம்ல. எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? இல்ல அத்தை. இத பாருங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்க. கண்ணம்மா வந்தாலப்பா? இல்லடா, எந்த தகவலும் இல்ல. அவ எங்கெங்கெல்லாம் போகல, எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துட்டப்பா. ஆனா அவ எங்கேயுமே இல்லப்பா. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அவரும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு. அவர் எப்படிடா போன் எடுப்பாரு? அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. உன் பொண்டாட்டி காணாம போயிட்டால, அதுக்கு நான் தான் காரணமா? அப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து வச்சிருக்காருடா. மா ப்ளீஸ்மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் ஏதோ முட்டாள்தனமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா அதை இப்ப நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணுமா? என் மனசுல இப்ப கண்ணம்மாவை தவிர வேற எதுவுமே இல்லம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. கண்ணம்மா கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு பேசிக்கலாம். ப்ளீஸ். எங்க போனை கொடுங்க, கொடுங்க. ஹலோ, A3 போலீஸ் ஸ்டேஷனா? நான் சௌந்தர்யா பேசுறேன். ஏய், பாரதி மாமா, எல்லாரும் என்னை எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. நிறத்துலயும் குணத்திலையும் அப்படியே அச்சு அசல எங்க அம்மா மாதிரியே இருப்பேனா? நானும் எங்க அம்மா மாதிரி சீக்கிரமா செத்து போயிட்டேனா?
கண்ணம்மா என் மனதை தொலைக்கிறேன் உன் விரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் கண்ணம்மா தேங்க்ஸ் கண்ணம்மா. இந்த நாளை நீ ரொம்ப அழகாக்கிட்ட. நம்ம வாழ்க்கையிலே நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இன்னைக்குதான். என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றா? நான் வேற ஏதோ நினைப்புல இருந்தேன் மாமா. இந்த வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல, இப்ப நான் கனவுல இருந்து திடுக்குன்னு முழிச்ச மாதிரி இருக்கேன். என்ன சொல்ற? தாலின்னு ஒரு கயிறு, அது எவன் கட்டினாலும் பரவாயில்ல, அந்த கயிறு அப்பாவோட கண்ணீரை தொடச்சா போதுங்கிற எண்ணம் மட்டும்தான் மாமா எனக்குள்ள எப்பவும் இருந்தது. நீங்க ஒரு புடவை வாங்கி கிஃப்ட் பண்ணீங்களே, அப்போ நடந்த சண்டை என்ன தெரியுமா? இவ்ளோ விலை வசந்த புடவைய யாரு கிஃப்ட் பண்ணாங்கிறது தான். அப்படி இருந்த பொண்ணு காதலிச்சு கைப்பிடிச்சு இவ்ளோ தூரம் கொண்டு வந்து எல்லாமே கனவு மாதிரி இருக்குல்ல மாமா. இப்ப அந்த கனவு கலைஞ்ச மாதிரி இருக்கு. எதுக்கு கலையணும்? கனவுனா கலைஞ்சுதானே மாமா ஆகணும். கண்ணம்மா, இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நான் தப்பா பேசல மாமா. எங்க அப்பா என்ன அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாரு. நான் போயிட்டா உன்னை யாருமா கவனிச்சுப்பா, எனக்கு அப்புறம் நீ என்னம்மா ஆவேன்னு கேட்பாரு. அது மரண பயம் இல்ல மாமா, அது ஒரு விதமான அக்கறை. இப்ப சந்தோஷமான நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதுதான் துயரத்தையும் பேசணும் மாமா. அது ஒரு அமுத விஷயம் மாதிரி. அப்படியே ஒரு குட் நைட் சொல்லு, இந்த சந்தோஷத்தோட அப்படியே தூங்கிடலாம். மாமா, நான் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், லூஸ் மாதிரி பேசாத. நீ எப்படி இல்லாம போவ? நாளைக்கு காலையில பொழுது விடிறப்ப நான் இல்லைன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் லூஸ் மாதிரி பேசாத கண்ணம்மா. நான் இல்லைன்னா கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல அன்பு. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அந்த சந்தோஷமா எப்பவுமே நீ இருப்ப. ஓகே? கண்ணம்மா,
கண்ணம்மா இங்க வந்தாலாமா? இல்லப்பா வரல. வரலையா? ஏய், வா. ஏமா அவ வந்தானா எனக்கு ஃபோன் பண்றியா? சரி இல்லாத ஒருத்தி எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. காலம் உன்னை வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எப்ப வேணும்னாலும் டிக்கெட் வாங்குற வயசுமா உனக்கு. அடுத்தவங்க சாவுல சந்தோஷப்படாத, அது உனக்கு நல்ல சாவே தராது. ஏய், எனக்கு நல்ல சாவு வராதுன்னு எனக்கு தெரியும்டா. பாவத்திலே ஊறி போன எனக்கு எப்படிடா நல்ல சாவு வரும்? இனிமே சாவும் என்ன ஒண்ணும் செய்யாது. மாமா, போலீஸ் ஜீப் வந்திருக்கு. அம்மா, ஏதோ போலீஸ் ஜீப் வருது. எது செய்தி கொண்டு வந்திருப்பாங்களோ? அப்படின்னா எங்கனையும் கண்டெடுத்துட்டாங்களே என்னமோ. அப்படின்னா பால் பாயசம் பண்ணி குடிக்கணும்டி. சரி இரு பார்க்கலாம். இங்க யாரையா சண்முகம்? எது கேக்குறீங்க? ஏதாவது துப்பு கிடைச்சதா சார்? நான் தான் சார் காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். நீ தானே அது? வந்து வண்டியில் ஏரியா. என்ன எதுக்கு சார் வண்டியில ஏற சொல்றீங்க? நீ யார் மேலேயா கம்ப்ளைண்ட் கொடுத்த? என்னோட பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க யார் மேலாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் சௌந்தர்யா மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். அந்த அம்மா ஓ மேல கேஸ் கொடுத்துருக்கியா? உன் மேல மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்கய்யா. சார் அவங்க முதல்ல தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்க பணக்கார திமிரை என்கிட்ட காட்டட்டும். யோ, துப்பாக்கியில் இருக்கிற தோட்டா உரசுனாலே செத்து போயிடுவ. உனக்குள்ள இவ்வளவு ரவுஸ் இருக்கா? பெரிய இடத்துல எல்லாம் மோதக்கூடாதியா. ஒரு பெரிய அதிகாரி அப்படியெல்லாம் நம்ம பகச்சுக்க கூடாது சார். எங்க மாமா கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுவாரு சார். அதை பத்தி தான் நாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அவரே வந்துருவாரு, நீங்க போங்க சார். இந்த மகாராஜாவை வான் பண்றதுக்கோ இல்ல கேஸை திருப்பி வாங்குங்கன்னு கெஞ்சுறதுக்கோ நாங்க வரல. யோ, ஜீப்ல ஏரியா. சார் நான் ஜீப்ல ஏறணும்னு எந்த லாபம் சொல்லலையே. கான்ஸ்டபிளை விட்டு உன்னை வண்டியில ஏத்துற இடத்துல நான் இருக்கேன். யோ, இவன் வண்டியில ஏத்துங்க சார். இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். யோ, என்ன விடுங்கயா சார். நான் உங்க கூட வரதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். என் பொண்ணை காணோம்னு நானே தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சா தேடி கொடுங்க, இல்லன்னா நானே தேடிக்கிறேன் சார். யோ, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எழுதி வாங்கயா. விடுங்க சார். விடுங்க சார். யோ, சார், கண்ணம்மா
நான் எங்கே திரும்பினாலும் அங்கே நீ இருக்கே கண்ணம்மா. நான் உன்னை எங்கன்னு தேடுவேன்.